சில வீடுகளில் நுழைந்தவுடன் ஏன் ஒரு விசித்திரமான அமைதியில்லாத உணர்வு வருகிறது தெரியுமா? சில வீடுகளில் போனால் மனம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. ஆனால் சில வீடுகளில் பயம், அழுத்தம், சண்டை, குழப்பம் என உள்ளது. இதற்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய உண்மை இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு வீட்டுக்குள் நுழைந்தவுடன் முதலில் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்று. அந்த வார்த்தை என்ன? அதை சொல்லாததால் என்ன நடக்கிறது? இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள், அது உங்கள் கண்களை திறக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உலகில் இருந்த காலத்திலும் தற்போதும் வேதாகமத்தின் வாயிலாகவும் நமக்கு எல்லாவித வழிகளையும் கற்றுக் கொடுத்துள்ளார். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிற்குள் நுழைந்தவுடன் முதலில் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்பதுதான். உதாரணமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயு வீட்டிற்குள் சென்றார். அந்த வீட்டுக்கு சமாதானம் வந்தது. இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று லூக்கா 19:9 வாசிக்கலாம். ஆக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டிற்குள் வந்தால் அந்த வீட்டில் ஒரு மாற்றம் நடந்தது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளையை கொடுத்தார். அதனை நாம் லூக்கா 10:5 வாசிக்கலாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் முதலில் இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார். அதாவது இதன் அர்த்தம் தேவனுடைய சமாதானம் அந்த வீட்டில் இருக்கட்டும் என்பதாகும். தேவனுடைய சமாதானமானது வீட்டில் தங்கும்போது தேவனுடைய மகிமை அந்த வீட்டை நிரப்பும். அப்போது அங்கே சண்டை, பயம், துக்கம் என எதுவானாலும் அந்த வீட்டிலிருந்து நீங்கும். ஆக, முதலாவது நாம் ஒரு வீட்டிற்குள் நுழையும்போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகட்டும் என்பதே. இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டிற்குள் நுழைந்தவுடன் வேறென்ன சொன்னார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்கள் வீட்டிற்குள் சென்றபோது அவர் இரண்டாவதாக ஒரு முக்கியமான காரியத்தை செய்தார். அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். இயேசு எந்த வீட்டிற்குள் சென்றாலும் நோயாளிகள் குணமடைந்தார்கள், பாவிகள் மாறினார்கள். அதன் மூலம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால்தான் இயேசுவின் வருகை ஒரு வீட்டின் முந்தைய நிலைமையை விட மிக சிறப்பாக, அதாவது ஒரு வீட்டை முற்றிலும் ஆசீர்வாதமாக மாற்றியது. ஆக, நாம் ஒரு வீட்டிற்குள் நுழையும்போது இரண்டாவது சொல்ல வேண்டிய வார்த்தை, இந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்பதை. மூன்றாவதாக, நாம் ஒரு வீட்டிற்குள் நுழையும்போது நாம் நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும் என வேதாகமம் சொல்கிறது. எபேசியர் 4:29 வாசிக்கும்போது, கட்டி எழுப்பும் வார்த்தைகளையே பேசுங்கள் என்று கூறுகிறது. அதாவது, நாம் ஒரு வீட்டிற்கு செல்வது குறை சொல்வதற்காகவோ, சண்டை வார்த்தை பேசுவதற்காகவோ அல்லது பிறர் கதைகளை பேசுவதற்காகவோ இருக்கக்கூடாது. மாறாக, நம்பிக்கை வார்த்தைகளை பேசுவதற்காக இருக்க வேண்டும். தட்டி கொடுக்கும் வார்த்தைகளை பேசுவதற்காக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்வை கட்டி எழுப்பும் வார்த்தைகளை பேசுவதற்காகவே இருக்க வேண்டும். ஆக, நாம் ஒரு வீட்டிற்குள் நுழையும்போது மூன்றாவது செய்ய வேண்டியது கட்டி எழுப்பும் வார்த்தைகளை பேசுவதே ஆகும். நான்காவதாக, நாம் ஒரு வீட்டிற்குள் நுழைந்த பின் என்ன செய்ய வேண்டுமெனில் ஜெபிக்க வேண்டும். ஒரு வீட்டிற்குள் நுழைந்தபோது அந்த வீட்டிற்காக ஜெபிக்கலாம், அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கலாம். சில நேரங்களில் ஒரு சிறிய ஜெபம் கூட அந்த வீட்டின் வாழ்க்கையை மாற்றும். ஆக, நாம் ஒரு வீட்டிற்குள் நுழைந்த பின் செய்ய வேண்டியது ஜெபம். எனவே நீங்கள் ஒரு வீட்டிற்குள் செல்லும்போது நீங்கள் வெறும் சாதாரண மனிதர் மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லும் ஒருவர், சமாதானத்தின் தூதர். அதனால்தான் இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும். ஆக, இன்று ஒரு முடிவெடுப்போம். நாம் புதிதாக ஒரு வீட்டிற்குள் செல்லும்போது இந்த ஜெபத்தை சொல்வதை வழக்கமாக்கிக் கொள்ளலாம். கர்த்தாவே, இந்த வீட்டை ஆசீர்வதியுங்கள். இந்த குடும்பத்திற்கு சமாதானம் கொடுங்கள். இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கொடுங்கள். இந்த வீட்டில் உங்கள் மகிமை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆக, நாம் ஒரு வீட்டிற்குள் சென்று வந்த பின் இருக்க வேண்டிய 4 விஷயங்கள்: சமாதானம், ஆசீர்வாதம், நல்ல வார்த்தைகள், ஜெபம். அப்போது அந்த வீடு தேவனுடைய சந்நிதியினால் நிரம்பும். இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் வீடும் சமாதானத்தினால் நிரம்பட்டும், ஆசீர்வாதத்தினால் நிரம்பட்டும் என்ற நல்ல வார்த்தைகளை கூறி உங்களுடைய வீட்டிற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.